எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா குவாலிட்டிஸையும் பைண்டிங் டெண்டன்சி வந்து இருக்கும். கிராண்ட் மாஸ்டர் சொல்றாங்க இந்த ரே வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்தாதான் அந்த ஆர்கனைசேஷன்ல நம்மளால அது ஃப்ரண்ட்ல கொண்டு போக முடியும். அதாவது மேனேஜ்மெண்ட்டுக்கும் அங்க இருக்கிற அந்த டீமுக்கும் நடுவில் ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. The purpose of this ray is to encourage a deeper study of the matter, working out the conflicting factors and resulting in a decision that will minimal side effects. அப்ப அவங்க வந்து எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸை டிஸ்கஸ் பண்ணி ஒரு மிடில் ஃபேக்டருக்கு வந்து அவங்களால டிசிஷன் மேக்கிங்ல ஹெல்ப் பண்ண முடியும். The ability to see all the different angles, வெவ்வேறு கோணங்கள்ல பார்ப்பாங்க, வெவ்வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பார்ப்பாங்க. அப்போ ஒரு எம்ப்ளாயியா இருந்தும் பார்ப்பாங்க, ஒரு எம்ப்ளாயரா இருந்தும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த ஃபோர்த் ரே பர்சனுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரீச்சிங் அவுட் ஃபார் சொல்யூஷன்ஸ் இன் அ வெரி எஃபெக்டிவ், ஒர்க்கபிள் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் மேனர். அவங்களுடைய தீர்வுகள் எப்படி இருக்கும்னா அது நடைமுறைப்படுத்துற மாதிரியும் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொடுக்குற மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி நல்ல லாபகரமான முடிவுகளும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் ஆன ஒரு டெசிஷன்ஸ் வந்து அவங்களால மேக் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. People who belong to Ray 4 are quite rare at this point of the time. இந்த ரே 4 பர்சன் வந்து ரொம்ப ரேரானவங்க அப்படின்னு சொல்லி ஆலிஸ் பேலி சொல்றாங்க. வெரி ரேர் people, the fourth ray quality will slowly come into manifestation within 2025. அப்ப 2025ல இந்த ரே பர்சன் வந்து நிறைய இருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ரே குவாலிட்டியா இருப்பாங்க சொல்றாங்க. இவங்களுடைய ஸ்பெஷல் வெர்ச்சியூஸ் என்னன்னா ஸ்ட்ராங் அஃபெக்ஷன் இருக்கும், அவங்க சிம்பத்தி காமிப்பாங்க, எல்லாருக்கும் அவங்க வந்து காது கொடுத்து சிம்பத்தைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிசிக்கல் கரேஜ் இருக்கும். தே ஆர் ஜெனரஸ் பீப்புள், டிவோஷனலாவும் இருப்பாங்க. அதே சமயத்துல குவிக்னஸ் இன் இன்டெலெக்ட், அவங்களுடைய மைண்ட் வந்து குவிக்கா வேலை பார்க்குற தன்மை இருக்கும். அவங்களால ஒரு கருத்துக்களை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேப்சர் பண்ண முடியும். அவ பார்த்தோடனே டக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற ஆற்றல் இருக்குது. அவங்களுடைய வைசஸ், அவங்க பலகீனங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா டிசிஷன்ஸையும் கேட்கறாங்க இல்லையா, அதனால சம்டைம்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப வரி பண்ணுவாங்க, கவலைப்படுற குணம் இருக்கும். சம்டைம்ஸ் இன்அக்யூரேட் டிசிஷன்ஸ் மேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி லேக் ஆஃப் மாரல் கரேஜ், இவங்க கோச்சுப்பாங்களோ அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ நினைச்சிட்டு மாரல் கரேஜ் சம்டைம்ஸ் லேக் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங் பேஷன் இருக்கும், அவங்க எது கரெக்ட் நினைக்கிறாங்களோ அதுலயே அவங்க அட்ஹரண்டா நிற்பாங்க. அவங்க சம்டைம்ஸ் வந்து இன்டோலசன்ஸா இருப்பாங்க, எக்ஸ்ட்ராவேகண்டாவும் இருப்பாங்க. நிறைய வந்து சம்டைம்ஸ் வந்து எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்ட்ராவேகண்டா கொஞ்சம் அதிகம் மிகை மிஞ்சிய தன்மை வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். இவங்க டெவலப் பண்ண வேண்டிய வெர்ச்சூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க செரினிட்டி, கான்ஃபிடன்ஸ், அதே மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் அவங்க டெவலப் பண்ணணும். பியூரிட்டியும் வேணும். பியூரிட்டி இருந்தாதான் அவங்க நினைக்கிற விஷயங்களை அவங்களால செயல்படுத்த முடியும். அன்செல்ஃபிஷா இருக்கணும், அக்யூரேட்டா இருக்கணும். மென்டல் அண்ட் மாரல் பேலன்ஸ் வந்து மிக மிக அவசியமானது. ரே 4 is often called as a ray of struggle. இவங்க படுற பாடு இவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா மேல இருக்கிறாலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், கீழே இருக்கிறாலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்ப இவங்க ஹார்மோனி கொண்டுறதுனால இவங்க ரே ஆஃப் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க. The quality of this ray வந்து ஆக்டிவிட்டி அண்ட் தமாஸ், ஆக்டிவாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அவங்க தமாசிக் எனர்ஜி, அதாவது நிதானமும் தேவை. ஆக்டிவ் எனர்ஜியும் வேணும், நிதானத்திற்கும் அவங்க வந்து இருக்கணும். Are so strangely equal in proportion that the nature of the Ray 4 man is torn with conflict. அவங்களே வந்து அவங்களுக்குள்ளே முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி இருக்கும், கான்ஃபிளிக்ட் இருக்கும். அதனால கான்ஸ்டன்டா இன்னர் ஸ்ட்ரகிள்ல இருப்பாங்க, காம்பேக்ட் இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து இது கரெக்டா தப்பா, செய்யலாமா வேண்டாமா, ஒரு போர்க்களம் மாதிரி அவங்க உள்ள இருக்கும். And the birth of Horus of the Christ, born from the theories of constant pain and suffering. தமாஸ் என்னது? ராஜஸ்டிக் குணம்னா ஆக்டிவா இருக்கிற குணம், தமாசிக் குணம்னா நிதானிக்கிற குணம். தமாஸ் இன்டியூசஸ் லவ் டு ஈஸ் அண்ட் பிளஷர். அவங்க வந்து எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண நினைக்கிறது, எல்லாருக்கும் ஒரு ஈஸியான சிச்சுவேஷன் அமைத்து கொடுக்க நினைக்கிறது. A hatred of causing pain, யாருக்குமே வலி கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. So accounting in moral cowardice, அதனாலேயே வந்து அவங்க கோழையாக இருப்பாங்க. இன்டர்னலி அவங்க வந்து ஒரு ராஜாஸ் இஸ் ஃபியரி. ராஜாஸ்டிக் குணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான குணம். அவங்க வந்து இம்பேஷண்டா இருப்பாங்க, எவர் அர்ஜிங் டு ஆக்ஷன், எப்பவுமே செயல்பாட்டுல தான் நிற்பாங்க. இந்த ரெண்டு குணங்களும் அவங்களுக்குள்ள இருக்குது. தீஸ் கான்ட்ராஸ்டிங் ஃபோர்சஸ் இன் நேச்சர் மேக்ஸ் லைஃப் ஒன் பெர்பெச்சுவல் வார்ஃபேர். அவங்க வாழ்க்கை, பர்சனல் வாழ்க்கை வந்து அவங்க ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கும். செய்யவா வேண்டாமா, இது புரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களா, இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா, அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் டர்மாயில் இருக்கும். ஸோ the Ray 4 man வந்து அவங்களுக்குள்ள ஃப்ரிக்ஷன் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கெயின் thereby,
மே ப்ரொடியூஸ் வெரி ரேபிட் எவல்யூஷன். அவங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள்னால அவங்க வேகமா அவங்க வந்து வளர்ச்சி அடைவாங்க. பட் த மேன் மே ஆஸ் ஈஸிலி பிகம் டூ வெல் ஆஸ் அ ஹீரோ. அவங்க வந்து மற்றவங்க கண்கள்ல வந்து அவங்க குட் பிக்சர்ஸ்ல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கும் கெட்ட பிள்ளை ஆயிருவாங்க, அவங்களுக்கும் அவங்க கெட்ட பிள்ளை ஆயிருவாங்க. இட் இஸ் த ரே ஆஃப் டேஷிங் cavalry leader, reckless of risks to himself or his followers. It is a ray of man who will lead a forum hope. அவங்க நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஆளு. For in moments of excitement, the ray 4 man is extremely dominated by rajas and the wild speculator and gambler, full of enthusiasm and plans. சில நேரங்கள் எப்படி இருப்பாங்கன்னா நிதானம் இல்லாம வேலையை உடனே முடிக்கணும் அப்படிங்கிற தன்மையில இருப்பாங்க. full of enthusiasm, அவங்களுக்குள்ள நிறைய enthusiastic energy இருக்கும். சம்டைம்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா they will be overwhelmed by sorrow or failure. அவங்களுக்குள்ள நிறைய சோகம் இருக்கலாம். but as quickly recovering from all rivers and fortunes. It is preeminently okay yes அது மாதிரி it is preeminently the ray of colors. இது வந்து ஒரு ray of colors ஆ இருக்குது of an artist whose color is always great through his drawings will often be defective. அவங்க கலர்ஃபுல்லா இருக்கும், ஆனா அவங்க டிராயிங்ஸ் வந்து அவங்க கான்செப்டை சம்டைம்ஸ் டெலிவரி பண்ண மாட்டாங்க, டிஃபெக்டிவா இருக்கும். The ray 4 person man வந்து always loves colors and can generally produce it. If untrained as an artist, a color sense is sure to appear in other ways in choice of dresses and decoration. அவங்க நல்ல ஒரு ஆர்டிஸ்டா செயல்படுவாங்க. ஒருவேளை அவங்க ஆர்டிஸ்ட் ஆகல அப்படின்னு சொன்னா அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயும் சரி, அவங்க வீட்டுல டெக்கரேஷன் பண்றதுலயும் அவங்க ரொம்ப கலை நயத்தை காமிக்கிற ஒரு நபராக இருப்பாங்க. மியூசிக்ல பாத்தீங்கன்னா ரே 4 person வந்து காம்போசிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபுல் ஆஃப் மெலடி. நல்ல மெலடியஸா நல்ல நமக்கு செவிக்கு இனிய அவங்க வந்து மியூசிக் கம்போஸ் பண்ற ஒரு பர்சனா இருப்பாங்க. ரே 4 man loves a tune. அவங்க வந்து இசை விரும்பிகளாக இருப்பாங்க. as a writer or a poet, அவங்க வந்து ஒரு எழுத்தாளராவோ இல்ல அவங்க வந்து ஒரு போயட்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒர்க் வந்து பிரில்லியண்டா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல அதுல பெசிமிசம் இருக்கும், அதுல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அவங்க சமுதாயத்துல இருக்கிற சில விஷயங்களை வந்து அவங்க எடுத்து காமிக்கிற ஒரு பர்சனாவும் இருப்பாங்க. he varies between brilliant conversation, a gloomy silence according to his mood. sometimes படபடபடன் பேசுற ஆளா இருப்பாங்க, sometimes தனிமையை விரும்பி மௌனமா இருக்கிற மௌனியாகவும் இருப்பாங்க. he is a delightful and difficult person to live with. அவங்க ரொம்ப சம்டைம்ஸ் டிலைட்ஃபுல்லா இருக்காங்க, ஆனா அவங்க கூட வாழ்றது கொஞ்சம் கஷ்டமானது, ஏன்னா அவங்க டிஃபிகல்ட்டாவும் இருப்பாங்க அப்படிங்கறத இந்த ரே 4 person குவாலிட்டியில சொல்றாங்க. ஓகே, so in healing the best fourth ray method is massage and magnetism using with knowledge. அவங்க மசாஜ் தெரபிஸ்ட், அவங்க டச் தெரப்பி பண்ற பர்சனா இருப்பாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். The ray 4 person of harmony through conflicts is a controlling factor in human affairs of all times and peculiarly today. இன்னைக்கு காலகட்டத்துல அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு கண்ட்ரோலிங் ஃபேக்டரா இருக்கிறாங்க. ray 4 person is the last analysis, the ray which teaches the art of living in order to produce a synthesis of beauty. அவங்க வந்து எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்க. அதனாலதான் இவங்க சிந்தசிஸ் ஆஃப் பியூட்டி, ஒரு பியூட்டியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். there is no beauty without unity. of course பியூட்டினாலே என்ன வேணும், யூனிட்டி வேணும். அப்ப இவங்களுக்கு வந்து with embodiment of idealism and the resultant symmetrical unfoldment, அவங்களுக்கு வந்து ஒரு சிமெட்ரி இருக்கும், அவங்க அன்ஃபோல்ட் ஆவாங்க. this ray is not the ray of art as it is often claimed. இந்த ரே வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கலைக்கான ஒரு கலை ஆற்றல் புரிய ஒரு ரே நம்ம சொல்ல முடியாது. but is the energy which brings almost beauty to other living forms. எல்லா ஒரு நல்ல எனர்ஜியை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஸ்டிமுலேட்டரா வந்து இந்த ரே குவாலிட்டி பர்சன் வந்து இருப்பாங்க. they are stimulating other people to also enjoy life. many people claim to be on the ray 4 because they dream of an artistic expressive life as creative art expressions itself upon all the rays. ray 4 will work out in the following ways. ray 4 எப்படி வேலை பார்ப்பாங்க, அவங்க வந்து இன்ட்யூஷனை வச்சு செயல்படுவாங்க. அவங்களுக்குள்ள தோணும், அந்த தோன்றதை வந்து அவங்க செயல்படுத்தி காமிப்பாங்க. by the means of knowledge of sound vibration and higher magnetism. this is already touched upon exoterically. அவங்களுக்கு வந்து வெளிப்படமா பார்த்தா அவங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்க செயல்படுற நிறைய விஷயங்கள் வந்து இன்னர் கைடன்ஸ்ல தான் அவங்க செயலாக்கம் வந்து இருக்கு. மியூசிக் வந்து அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. in building and destroying will be recognized and the law of leviation, rhythm, அவங்களுக்கு வந்து ஒரு ரிதம் வேணும். ஒரு ஆட்டம் மாதிரி அவங்க வந்து ஒரு சின்ன அணு மாதிரி எங்கனாலும் ஃபிட்னு ஆயிருவாங்க. the
The manipulation of the matter of all kinds by means of sound will be practiced on the two lower planes. And when the synthesis of the fourth ray into the third, it is a process of accompaniment, then a similar knowledge will be displayed on the mental plane. The laws of fire will be gradually permitted exotic publications. In the people வந்து ray 4 of harmony gives to all forms that which produces beauty and works towards the harmonizing all effects emanating from the world of causes. எல்லா விதமான காரணங்களையும் நிவர்த்தி செஞ்சு இவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு நல் இணக்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனை முன்னாடி கொண்டு போகணுங்கிற பர்பஸ் ட்ரிவன் பர்சனா இந்த ஃபோர்த் ரே பர்சன் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபோர்த் ரே பர்சனை வந்து ரே ஆஃப் பியூட்டி ஆஃப் ஆர்ட் அண்ட் ஹார்மோனி அப்படின்னு சொல்லலாம். It is producing the quality of organization through form. அவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் எஃபெக்ட் கொண்டு வந்து ஒரு ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. It is the last analysis of the ray of mathematical extradations and is not the ray of an artist. இது வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கான ரே கிடையாது. ஸோ நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, ஆனால் இது ஒரு ஆர்டிஸ்டுக்கான ரே கிடையாது. The artist is found on all rays. எல்லா ரேலையுமே ஒரு கலைநயமான ஒரு குவாலிட்டி வந்து இருக்கதான் செய்யுது. Just as the engineer or a physician or a homemaker or a musician. இவங்க இந்த ரே பர்சன் வந்து ஒரு ஹோம் மேக்கரா இருக்கலாம், ஒரு மியூசிஷியனா இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம். அவங்க எந்த ஒரு ஜாப்லயுமே அவங்க ஃபிட் இன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அந்த ஃபோர்த் ரே பர்சனுடைய குணங்கள். நாலாவது ரே சம்பந்தப்பட்ட குணங்கள். வாட் இஸ் ரே 5? நான் நேற்று சொன்ன மாதிரி ரே 5 வந்து இட் இஸ் இப்ப முதல்ல நம்ம 3 ரே பார்த்திருப்போம். ஒன்னு வில், ஒன்னு லவ், இன்னொன்னு வந்து ஆக்டிவ் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம். இந்த அடுத்து நம்ம பார்க்க போற 5, 6, 7 வந்து முதல் பார்த்த 3 ரிப்ளிகா மாதிரி இருக்கு. So we will see what is ray 5. Ray 5 வந்து knowledge in the pure and detailed manner. இது வந்து ஒரு கான்கிரீட் திங்கிங் மேனரா இருக்கும். எல்லாத்துலயுமே நுண்ணிப்பாக கவனம் வைக்கிற ஒரு ரேயா இருக்கும். whereas இது வந்து எந்த ரேயோடைய கீழே கரஸ்பாண்டன்ட் பார்த்தா தேர்ட் ரே இருக்கு இல்லையா, ஆக்டிவ் இன்டெலிஜென்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த ஆக்டிவ் இன்டெலிஜென்ஸுக்கு இந்த 5th ரே வந்து கான்கிரீட் இன்டெலிஜென்ஸ் ப்ரொவைட் பண்ணும். அப்ப இது வந்து ஒரு டீடைலுக்கான ரே, பியூர் அண்ட் டீடைல்டு மேனர்ல பாக்குறாங்க. ரே 5 இஸ் நோன் அஸ் த ரே ஆஃப் சயின்ஸ் அண்ட் நாலேஜ். இந்த ரே வந்து விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது, அறிவு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லலாம். A pure 5th ray person is free from political agenda. இந்த பியூரா 5th ray குணம் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எந்த பாலிடிக்ஸ்லயும் சிக்க மாட்டாங்க. They are not into politics, but focusing on knowledge in the pure and detailed manner. அறிவு சம்பந்தப்பட்ட நாலேஜ்ல வந்து அவங்க அதிகமா கவனம் வைக்கிற ஒரு நபராக இருப்பாங்க. ஸோ அதுவும் டீடைல்ஸ் நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. The type of knowledge is less eager to find practical application, rather more interested in getting deeper into what is known. According Master Cho என்ன சொல்றாங்கன்னா, இந்த பர்சன் டீடைல்ஸ்ல கவனம் வச்சுட்டு சம்டைம்ஸ் வந்து பர்பஸை விட்டுட்டு டீடைலுக்குள்ள போய் நான் இன்னும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த ஆய்வுகளே இருப்பாங்களே தவிர அவங்க பிராக்டிக்கலா அதை அப்ளை பண்ணி எடுப்பாங்களாங்கிறது சம்டைம்ஸ் டவுட்ஃபுல். According to Master Choa Koksui, and the ray 5 person is a ray of concrete intelligence. இது வந்து concrete intelligence சார்ந்தது. It is management through micro tasking. சின்ன சின்ன நுணுக்கங்கள்ல கவனம் வச்சு அவங்க மைக்ரோ டாஸ்கிங் பண்றாங்க or concretizing on details. Ray 5 is also the ray of technology. இவங்க வந்து ரொம்ப டெக்னிக்கல் பர்சனா இருப்பாங்க, டெக்னாலஜியில ரொம்ப வெல்வர்ஸ்டா இருப்பாங்க, எஸ்பெஷலி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. முக்கியமா ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க ரே 5 குணம் இருக்கிற பர்சனா இருப்பாங்க. ரே 5 பீப்புள் கான்சென்ட்ரேட் ஆன் டீடைல்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஒன்னொன்லி நுணுக்கங்கள்ல கவனம் வச்சு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பார்க்குற ஒரு பர்சனா இருப்பாங்க. as well as குவாலிட்டி கண்ட்ரோல். இவங்க குவாலிட்டி கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்லயே இவங்க ரொம்ப ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா, அவங்க கண்ணை தப்பவே தப்பாது. சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அந்த சின்ன ஒரு கோடு வந்துட்டா கூட அவங்களுக்கு அதுல சாட்டிஸ்பாக்சன் கிடைக்காது. அப்ப அவங்க வந்து குவாலிட்டி கண்ட்ரோல்ல ரொம்ப கவனம் வைக்கிறவங்க ரே 5 பர்சனா இருப்பாங்க. ரே 5 based on தியோசாஃபில என்ன சொல்றாங்க, the mental plane is conditioned and ruled by the ray 5 of science. அப்ப மென்டல் பிளேன் வந்து இந்த ரே 5 பர்சனை சயின்ஸ்ல வந்து அவங்களை ஈடுபடுத்த வைக்குது. therefore a scientific thinker moves easily on the mental plane, the plane of detachment and objective observation. அப்ப நீங்க வந்து ஒரு சயின்டிபிக்கா ஒரு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாம நீங்க மேலோட்டமாக வெளியே வந்து அதை பார்க்க தெரிகிற ஒரு குணம் இருக்கிற ஒரு ஆளா இருக்கணும். அப்ப அவங்க வந்து அட்டாச்மெண்ட்ஸ் இல்லாம ஒரு அப்சர்வரா, ஒரு டிட்டாச்ட் அப்சர்வரா அவங்களால இருக்க முடியுது. a scientist does not seek belief or faith. அவங்களுக்கு வந்து நம்பிக்கை தேவையில்லை, பட்
அவங்க வந்து கான்கிரீட் எக்ஸாக்ட் டீடைல்டு நாலேஜ் தான் வேணும். கரெக்டா இருக்கணும், நீங்க பேசுற திங்ஸ் வந்து அக்யூரேட்டா இருக்கணும். அவங்க வந்து அந்த டீடைல்ஸ்ல தான் கவனம் வைப்பாங்க. A fifth grade person absorbs carefully, verifies every theory. ஒவ்வொரு தியரியும் அவங்க வேலிடேட் பண்ணி பாக்குறாங்க. அண்ட் ஆர்டர்லியா, பங்க்சுவலா, பிசினஸ் லைக்கா இருக்கும். அவங்க வந்து ஹாப்ஹாசர்டா இருக்க மாட்டாங்க, ஏனோ தானோ இருக்க மாட்டாங்க. ரொம்ப பிசினஸ் லைக் பிரசன்டேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க. இவங்க ஃபிஃப்த் கிரேட் பர்சன். அப்ப அந்த ஃபிஃப்த் கிரேட் குவாலிட்டி வந்து டீடைல்ஸ்ல கவனம் வச்சுட்டு ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அவங்க பிரசன்டேஷன்ஸ் இருக்கும். அவங்க ஸ்பெஷல் வெர்ச்சுஸ், அவங்க ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் என்ன? ஸ்ட்ரிக்ட்லி அக்யூரேட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அவங்க வாயால ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அது வசிட்டர் வாயால சொன்ன மாதிரி, அதுல தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஜஸ்டிஸ், அவங்க நியாயத்துக்கு குரல் கொடுப்பாங்க வித்வுட் மர்சி. ஆனா அவங்க இறக்கம்லாம் எதிர்பார்க்காதீங்க. அவங்க ரொம்ப இதுதான் கரெக்ட், இப்படிதான் செய்யணும். அவங்க ரொம்ப ஜஸ்டிஃபைடா இருப்பாங்க. யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. பர்சிவியரன்ஸ் இருக்கும், காமன் சென்ஸ் இருக்கும், அப்ரைட்டட்னஸ் இருக்கும். ஆனா சுதந்திரமாவும் இருப்பாங்க, இண்டிபெண்டன்ட் திங்கர்ஸா இருப்பாங்க. கீன் இன்டெலெக்ட் இருக்கும். ரொம்ப அவங்களுக்கு வந்து மென்டலி அவங்க வந்து நல்லா போலரைஸ்டா இருப்பாங்க. அவங்க பலகீனம் என்ன? பிகாஸ் அவங்க ரொம்ப மென்டலி போலரைஸ்டா இருக்கனால சம்டைம்ஸ் அவங்க கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கும். அவங்க கிட்ட நீங்க வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படியே பை வேர்ட், அன்னைக்கு நீ இப்படி செஞ்ச, இன்னைக்கு நீ தப்பு செஞ்ச, நீ இன்னைக்கு இந்த மாதிரி நீ வந்து பிஹேவ் பண்ண, கரெக்டா டேட் வாரி சொல்லிடுவாங்க. ஸோ தே ஆர் வெரி ஹார்ஷ் இன் கிரிட்டிசிசம். நேரோனஸ் இருக்கும், ரொம்ப கூர்மையா ஷார்ப்பா இருக்கிற குணம் இருக்கும். அரகன்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் காயப்படுத்துற தன்மை இருக்கும். அன்ஃபர்கிவிங் டெம்பர், ரொம்ப கோவம் வர்ற ஒரு ஆளா இருப்பாங்க. லேக் ஆஃப் சிம்பத்தி அண்ட் ரெவரன்ஸ், அவங்களுக்கு மரியாதை எல்லாம் தெரியாது. அவங்க இறக்கம்லாம் கிடையாது. அவங்க நினைக்கிறது கரெக்ட், அவங்க கரெக்ட்னு நினைச்சிட்டாங்கன்னா அது யாருக்கு பண்றாங்கன்னு தெரியாம பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ப்ரெஜுடிஸ்டாவும் இருப்பாங்க, ரொம்ப ஈகோ பாக்குற ஒரு ப்ரெஜுடைஸ்ட் பர்சனாவும் இருப்பாங்க. அவங்க வெர்ச்சுஸ் என்ன வெர்ச்சுஸ் டெவலப் பண்ணணும்? அஃப்கோர்ஸ் அவங்க மரியாதையை படிக்கணும், அவங்க டிவோஷன் தேவை, அவங்களுக்கு சிம்பத்தி வேணும், அன்பு வேணும், அதே மாதிரி பரந்த மனப்பான்மையும் வேணும். ஆமா இதெல்லாம் கரெக்ட் தான், நடக்குதுதான், ஆனா பரவாயில்லன்னு சொல்லி விட்டு கொடுக்குற மனப்பான்மையை அவங்க என்ன செய்யணும்? அவங்க படிச்சாங்க. ஸோ இந்த குவாலிட்டிஸ் அவங்க டெவலப் பண்ணி அவங்க இன்கார்பரேட் பண்றது முக்கியமானது. This is the ray of science and research. இது விஞ்ஞான சம்பந்தப்பட்டது, ரிசர்ச் டீம் சம்பந்தப்பட்டது. The man on this ray will possess keen intellect, அறிவு அதிகமா இருக்கும். Great accuracy in details. ஒரு தடவை ஒரு சீனை பார்த்துட்டாங்கனாலே அவங்க என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு முதற்கொண்டு அவங்களால ரிகலெக்ட் பண்ண முடியும். டீடைல்ஸ்ல கவனம் வச்சுப்பாங்க. So will make unyielding efforts to trace the smallest fact of the source. எங்கேயோ கேட்டிருக்கேன், எங்க கேட்டேன்னு கூட அவங்களால என்ன செய்ய முடியும்? மைண்டை வச்சு சொல்ல முடியும். அந்த சோர்ஸ் யார் நமக்கு சொன்னாங்கன்றத அவங்களால ரீகலெக்ட் பண்ண முடியும். அண்ட் வெரிஃபை எவ்ரி தியரி. ஒரு கருத்து எடுத்துட்டாங்கன்னா அது யார் சொன்னது, எப்ப சொன்னாங்க, எதுக்காக சொல்லப்பட்டதுங்கிறத கிளியரா அக்கு வேற ஆணி வேற படிப்பாங்க. அப்ப என்ன டிபார்ட்மெண்ட்ல இவங்களை போடலாம்? அஃப்கோர்ஸ் அவங்க வந்து லா டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்ல ஆப்டான ஒரு பர்சனா இருப்பாங்க. He will generally be extremely truthful, நியாயப்படி நடப்பாங்க. Full of lucid explanation. அவங்க வந்து ரே 5% இருக்கனால அவங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து ஃபேக்ட்ஸ்ல வந்து கவனம் வைப்பாங்க. த்ரூ சம்டைம்ஸ் அவங்க வந்து பெடானிக் அண்ட் வியரிசம், கொஞ்சம் வியர்டாவும் இருப்பாங்க, சம்டைம்ஸ் டிஃபரெண்டா இருப்பாங்க. ஃபார் ஹிஸ் இன்ஸ்டன்ஸ் ஆன் ட்ரிவியல்ஸ் அண்ட் அன்னெசரி வெர்பல், அவங்க வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள், நீங்க சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிருக்கு, அன்னைக்கு இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நிற்பாங்க, நமக்கு மறந்து கூட போயிருக்கும். ஆனா அந்த டீடைல்ஸ்ல இருக்கனால சம்டைம்ஸ் தே ஆர் லிட்டில் பிட் வியர்ட். அந்த வியர்டினஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கும். He will be orderly, punctual, business like அவங்க ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அவங்க பிரசன்டேஷன்ஸ் எல்லாமே அக்யூரேட்டா இருக்கும். அதே மாதிரி disliking to reverse favor or flattery. அவங்க எந்த விதமான ஃபிளாட்டரியும் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க யாரையும் காக்கா பிடிக்கணும்னு சொல்லி அழையவும் மாட்டாங்க. It is a ray of great chemists, the practical electrician, the first rate engineer. அவங்க first rate engineers இருப்பாங்க. கிரேட் ஆபரேட்டிங் சர்ஜனா இருப்பாங்க, ஆபரேட் பண்ற ஒரு மருத்துவரா இருப்பாங்க. As statesman, the Ray 5 man would be narrow in his views. அவங்க பாலிடிக்ஸ்க்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வியூஸ், அவங்க கருத்துக்கள் வந்து ரொம்ப நேரோவா இருக்கும். பட் he would be an excellent head of some special technical departments. ஒரு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சூப்பரா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் அவங்க கவனம் வைக்கிற தன்மை இருக்கு இல்லையா? Through disagreeable person under whom to work. ஆனா அவங்க கிட்ட வேலை பார்க்கறது ரொம்ப கடினம். ஏன்னா அவங்களுக்கு இந்த இவ்வளவு பெர்ஃபெக்ஷன் அவங்க இருக்கிறனால மற்றவங்க கிட்ட என்ன செய்வாங்க, அந்த பெர்ஃபெக்ஷன் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த பர்சன் வந்து as a soldier he would turn most readily to artillery and engineers. அவங்க வந்து ஆர்ட்டிலரி கலைகள் உரிய ஒரு பர்சனாவும் அவங்க செயல்படுவாங்கங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் இவங்க ஒரு ஆர்டிஸ்ட் நினைச்சு பாத்தீங்கன்னா இவங்கள ஆர்டிஸ்டா நம்ம கற்பனை பண்ண முடியல, இது ரொம்ப ரேரானது சொல்லிட்டாங்க.
unless the fourth or the seventh ray influence இருந்தாதான் இந்த பர்சன் வந்து ஆர்டிஸ்டா மாறுவாங்க. இல்லைன்னா அவங்க ஆர்ட்ல வந்து ரொம்ப கவனம் வைக்க மாட்டாங்க. மியூசிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கம்போஸ், இஃப் ஹி கம்போசஸ், அவங்க ஒருவேளை கம்போஸ் பண்றதா இருந்தா will be uninteresting. அவங்க மியூசிக் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான மியூசிக் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது through clearness itself, but it will lack fire and point. அதுல ஃபயர் பாயிண்ட்லாம் இருக்காது. பட் he will often be long winded through his desire to say all that can be possibly said on a subject. ஒரு டாக் ஷோலயோ இல்ல மைக் அவங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க டீடைல்டா அவங்க என்னெல்லாம் சொல்ல நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் அவங்க சொல்லி கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஹீலிங் எடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு நல்ல சர்ஜனா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களால பெஸ்ட் கியூர்ஸ் கொடுக்க முடியும். அவங்க சர்ஜரியில பிளஸ் அவங்களுக்குள்ள வந்து அந்த எலக்ட்ரிக்கல் பவர்ஸும் இருக்கு. ரே 5 மெத்தட் ஆஃப் அப்ரோச் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சயின்டிபிக் ரிசர்ச்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரே 5 has produced what we call science. ரே 5 தான் விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிருக்கணும். எதனாலன்னா இவங்க வந்து ஆக்டிவ்லி ஆன் த பிளேன் ஆஃப் கிரேட்டர் மெத்தட்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. அவங்க வந்து மென்டல் பிளேன்ல செயல்படுற ஆற்றல் உள்ளவங்களா இருக்காங்க. இந்த சோல்ஸ் வந்து ஹையர் அண்ட் லோவர் மைண்டை யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் an embodiment of principle of knowledge because of its activity and its close relation to the third ray of active intelligence. இந்த ரே வந்து ஆக்டிவ் இன்டெலிஜென்ஸ்க்கு கீழே இருக்கிற சபார்டினேட் ரேங்கிறனால அவங்க வந்து நல்ல நாலேஜ் இருக்கிற ஒரு பர்சனாக செயல்படுறாங்க. might be regarded as a ray of having most vital relation to man of his time in particular. இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஹியூமனிட்டி இருக்குது. இட் இஸ் த ரே which when active as it was in the Lemurian time produces individualization. இந்த ரே தான் வந்து நம்மளுடைய சோலை வந்து குரூப் சோல்ஸ்ல இருந்து இண்டிவிஜுவலைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. which is literally shifting the evolution life of God into the new sphere of awareness. அவங்க விழிப்புணர்வு வந்து டெவலப் பண்றதுக்கு இந்த ரே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். this peculiar transformations into higher forms of awareness tends at the beginning as separatedness. நீங்க ரொம்ப அவேர் ஆகும்போது எல்லா விஷயங்களும் உங்களை சுத்தி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா உங்களுக்குள்ள ஒரு செப்பரேட்டட்னஸ் இருக்கும். நம்ம ஏதோ வித்தியாசமான உலகத்துல இருக்கிற மாதிரி யாருமே அந்த உலகத்துல ஃபிட் ஆகாத மாதிரி நீங்க ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. Ray 5 has produced what we call science. In science, we find a condition that is rare in the extreme. Science is separative of its approach to the different aspects of divine manifestation, which we call the world of natural phenomena. Science வந்து இயற்கையில இருக்கிற சில விஷயங்களை வந்து அதால ஒத்துக்க முடியாது. அப்ப அது வந்து குருட்டு நம்பிக்கையில எல்லாம் செயல்படாது. சயின்ஸ்னா நீங்க கண்டிப்பா என்ன செஞ்சு காமிக்கணும், அதை நீங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அப்ப அவங்க செப்பரேட்டா அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச்சே வந்து கம்ப்ளீட்லி வித்தியாசமா இருக்குது. நேச்சுரல் பினாமினன் சம்டைம்ஸ் அவங்க அன்எக்ஸ்பிளைனபிளா இருந்துச்சுன்னா அவங்க டினை பண்ணுவாங்க, அவங்க வந்து அதை மறுப்பாங்க. அப்ப இந்த குவாலிட்டி வந்து அந்த ரே பர்சன்லயும் செயல்படுது. Between science and little competitions between scientists. In this, the workers of the scientific field differs profoundly from those of the religious. அதனாலதான் விஞ்ஞானமும் ஆன்மீகமும் சம்டைம்ஸ் கோரிலேட் ஆகாம இருக்குது. விஞ்ஞானத்துல வந்து நீங்க காமிக்கணும், அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். வேற விஞ்ஞானத்துல வந்து நீங்க நம்பிக்கை பேஸ்ல என்ன செஞ்சிருவீங்க, நீங்க நிறைய விஷயங்களை செயல்படுத்துவீங்க அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இது வந்து ரே 5 உடைய குணங்கள். வாட் இஸ் ரே 6? ரே 6 வந்து அகைன் நீங்க பாத்தீங்கன்னா ரே 2 உடைய லோவர் கரஸ்பாண்டன்ட். ரே 2 நம்ம என்னன்னு பார்த்தோம், இது வந்து லவ் விஸ்டம்னு பார்த்தோம், அன்புன்னு பார்த்தோம் இல்லையா. அதோடைய லோவர் கரஸ்பாண்டன்ட் வந்து இந்த ரே 6. ரே 6 வந்து எக்ஸ்ட்ரீம் லவ் அண்ட் லாயல்டி, அதிகமான அன்பு இருக்கும், அதே சமயத்துல லாயலிட்டியும் செயல்படுவாங்க, ரொம்ப லாயலா இருப்பாங்க, அவங்க வந்து விசுவாசியாக இருப்பாங்க. ரே 6 is called as a ray of devotion. இது டிவோஷனுக்குரிய ரேன்னு சொல்லலாம். அண்ட் டீப் எமோஷனல் கமிட்மெண்ட். ஒரு தடவை கமிட் ஆயிட்டாங்கன்னா அவங்களை யாராலையும் என்ன செய்ய முடியாது, திசை திருப்ப முடியாது. ஸோ தே ஆர் டீப்லி கமிட்டட் பர்சனாக அவங்க செயல்படுறாங்க இந்த ரே 6 பர்சன். அவங்க அப்ரோச் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா protects his beliefs very strongly and excludes feeling of extreme love and loyalty. அவங்க வந்து அவங்களுடைய நம்பிக்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா அட்ஹர் ஆயிடுவாங்க. அவங்க எக்ஸ்ட்ரீம் லவ் காமிப்பாங்க, டிவோஷனும் காமிப்பாங்க. சரியா? In the least desirable mental ray is ray 6. It can be the ray of saint and fanatics. இந்த ரே என்ன சொல்றாங்கன்னா இது நடைமுறைக்கு ஒத்த ரே கிடையாது, ஏன்னா டிவோஷனலா இருக்கிறாங்க பாத்தீங்களா. அப்ப இந்த ரேயோடைய பர்சன் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரு செயிண்டா, ஒரு துறவிகளாவோ இல்ல ஒரு ஃபனாட்டிக்கலாவோ இந்த ரே வந்து செயல்படும். The 6th ray person can easily fall into fanaticism and idealism.
அவங்க பிலீவ் பண்ற ஐடியல்ஸ்க்காக உயிரையும் கொடுத்து தியாகம் பண்றதுக்கு ரெடி ஆயிருவாங்க. அவங்க ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள மாத்துறது ரொம்ப கடினமா இருக்கும். The Ray 6 person can easily fall into fanaticism and idealism, which has been reason behind many religious or cultural wars. அதனாலதான் நிறைய போர்கள் நிறைய விஷயங்கள் ஒரு கல்ச்சர் பேஸ்டாவோ இல்ல ரிலிஜியஸ் பேஸ்டாவோ சண்டை போட்டுட்டு இருக்கணும். அப்ப இந்த பீப்புள் எல்லாம் ரே 6 பர்சனா இருப்பாங்க. அவங்க இதை பிலீவ் பண்றதுனால, அந்த ஐடியாலஜிஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறனால அவங்க மற்றவங்களை காயப்படுத்துறது தப்புன்னு தெரிஞ்சா கூட அதை அவங்க செய்யறதுக்கு அவங்க முன் வருவாங்க. அப்ப இந்த ரேயோடைய குணம் ஒரு பலகீனம் அதுன்னு கூட சொல்லலாம். இவனுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் முதல்ல பார்த்துடலாம். டிவோஷன், சிங்கிள் மைண்டட்னஸ், லவ், அதே மாதிரி டெண்டர்னஸ், இன்ட்யூஷன், லாயலிட்டி, ரெவரன்ஸ். நிறைய மரியாதை வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு விஷயத்த கருத்துல எடுத்துட்டாங்கன்னா அதை மட்டுமே கவனம் வைப்பாங்க. அன்பு காமிப்பாங்க. ரொம்ப இரக்க குணமுடையவங்களா இருப்பாங்க. லாயலாவும் இருப்பாங்க. அவங்க பலகீனங்கள்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இது எப்படி இருக்கும்னா செல்ஃபிஷ் அண்ட் ஜெல்லஸ் லவ்வா இருக்கும். அப்ப ரொம்ப செல்ஃபிஷ், செல்ஃப் சென்டர்ட் லவ் ஆகும். ஓவர் லேர்னிங் ஆன் அதர்ஸ். சம்டைம்ஸ் இன்னொருத்தங்களை ரொம்ப சார்ந்து இருப்பாங்க. செல்ஃப் டிசெப்ஷன், தன்னைத்தானே ஏமாத்திப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இதை ஏன் செஞ்சேன்னு தெரியுமா, ஏன்னா அதுக்கு காரணம் இருந்துச்சு. ஒரு தப்பு செஞ்சிருவாங்க, நீங்க அவங்களை கார்னர் பண்ணி கேட்டீங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நான் செஞ்சதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்லி 100 காரணம் சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இவங்க செக்யுலரிசமா இருப்பாங்க. சூப்பர்ஷியஸ், மூட நம்பிக்கை அதிகமா இருக்கும். ப்ரெஜுடைஸ்டா இருப்பாங்க. ஓவர் ரேபிட் கன்க்ளூஷன்ஸ், வேகமா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவாங்க. ரொம்ப கோபமும் வரும். அதுவும் வெறித்தனமா காயப்படுத்துற அளவுக்கு அவங்களுக்குள்ள கோபம் வரும். இவங்களுக்கு டெவலப் பண்ண வேண்டிய வெர்ச்சுஸ் என்ன? அஃப்கோர்ஸ் பலம் வேணும். அதே மாதிரி செல்ஃப் சாக்ரிஃபைஸ், தான் எதுக்காக இது செய்யறாங்கிறத அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ற செல்ஃபை மறக்கிற தன்மை முக்கியம். பியூரிட்டி தேவை, உண்மை தேவை. அவங்க சகிப்புத்தன்மையை டெவலப் பண்ணணும். அவங்களுக்குள்ள ஒரு பேலன்ஸ் வேணும். அதே சமயத்துல காமன் சென்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா தேவை. This is a ray of devotion. இது டிவோஷன், பக்தி மார்க்கத்தை சார்ந்தவங்க. The man who is on this ray is full of religious instincts and impulses. இந்த ரேல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா இம்பல்சிவா இருப்பாங்க, ரிலிஜியஸ் பேஸ்டா இருப்பாங்க. இதை நம்ம மாஸ்டருக்காக செய்யணும்பா, இது அப்படி செஞ்சிடணும் இப்படி செஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஈவன் ஒரு குருவுக்காக அவங்க நிறைய செய்யணும்னு நினைப்பாங்க. அதே சமயத்துல பிராக்டிகாலிட்டியை இழந்துருவாங்க. இது யதார்த்தமா, இது நடைமுறைக்கு சாத்தியமா, இவ்வளவு நம்ம இவ்வளவு பணம் முதலீடு பண்ண வேண்டியிருக்குது, இதனால நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குமா, அதை அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், நோக்கம் தான் முக்கியம். நோக்கத்துக்காக எதையும் தியாகம் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனா அது சரியான முடிவாக இருக்காது. ஃபேனட்டிக்கலா சம்டைம்ஸ் இருக்கும். இது ரே 6 பர்சன். எவ்ரிதிங் இன் ஹிஸ் ஐஸ் இஸ் எய்தர் பெர்ஃபெக்ட் ஆர் இன்டாலரபிள். எல்லாத்தையும் நல்லதுன்னு நினைப்பாங்க, இல்லைன்னா எல்லாமே உருப்படி இல்லைன்னு நினைப்பாங்க. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கிற குணங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். His friends and are angels, his enemies are the reverse. அவங்க நண்பர்களை தேவதைகள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு எதிரி ஆயிட்டீங்கன்னா அவங்க வேற மாதிரியும் அதை சொல்லுவாங்க. His view in both cases is formed not on the instinct merits of the either class but on the way the person appeals to him. அவங்க சொல்றது அவங்க உண்மையிலே அவங்களுடைய நேச்சரை வச்சு அந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சுதான் அவங்க பேஸ் பண்ணி போவாங்க. அவங்களுக்கு தோணணும். So the sympathy or the lack of sympathy which they show on his favorite idol. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுள் பிடிச்சு போச்சுன்னா பயங்கரமா பிடிக்கும், பிடிக்காட்டி தூக்கி போட்டுருவாங்க. So whether they are concrete or abstract, for he is full of devotion. முழு டிவோஷன் சார்ந்து இருக்காங்க. It may be the person or the cause. He must always have personal gods, an incarnation. அவங்களுக்கு என்ன தேவைன்னா அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் காட் தேவை. அவங்க இன்கார்னேட்டட் டெய்டிஸ அவங்க வழிபடுவாங்க, அடோர் பண்ணுவாங்க. அவங்க உண்மையிலே வர்ஷிப் பண்ணுவாங்க. The best type of this ray makes a saint and the worst type the bigot or a fanatic. அவங்க பெஸ்ட் டைப்பா இருந்தாங்கன்னா துறவி ஆயிடுவாங்க. கொஞ்சம் அதுல கோவம் எல்லாம் கலந்துருச்சுன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, அவங்க ஒரு ஃபனாட்டிக்கல் ஆயிடுவாங்க, அவங்க ஒரு தீவிரவாதியாக செயல்படுவாங்க. The typical maestro of a liturgical, அவங்க டிபிக்கலா அவங்க ஒரு தீவிரவாத தன்மை அவங்களுக்குள்ள இருக்கும். All religious wars or crusades have originated in the ray of the 6th fanaticism. அப்ப எல்லா விதமான போர்கள், முக்கியமா மதம் சம்பந்தப்பட்ட போர்களுக்கு காரணம் 6th ray தான் அதுக்கு தூண்டுதலாக இருந்திருப்பாங்க. The man of this ray is often a gentle nature, but he can always flame into fury and fiery wrath. அவங்க ஜென்டிலா தான் இருக்காங்க பாக்குறதுக்கு, ஆனா சம்டைம்ஸ் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கோவமோ இல்ல வெறுப்போ வந்துச்சுன்னா பயங்கரமா ஒரு புயல் மாதிரி அவங்க கிளம்பியும் வருவாங்க. He will lay down his life. அவங்க வாழ்க்கையை கூட தியாகம் பண்ணுவாங்க. Objective of his devotion, அவங்க டிவோஷனுக்காக
எதையும் விட்டு கொடுக்கறதுக்கும் தயாரா இருப்பாங்க. ஆர் ரெவரன்ஸ், அவங்களுக்கு இருக்கிற மரியாதை அபிமானம் வந்து பயங்கரமா இருக்கும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, இந்த ரே பர்சன் உங்களை மேல தூக்கி வைப்பாங்க, இல்ல கீழே போட்டு மிதிச்சுவாங்க. ரெண்டே ரெண்டு தான், ஒண்ணு அப் இல்லைன்னா டவுன். there is no in between for them. அவங்க in betweensல இருக்க தெரியாது. so either up or downல இருப்பாங்க. when aroused in battle fights like an one possessed. அவங்க சம்டைம்ஸ் சண்டை போட்டாங்கன்னா ஏதோ உள்ளுக்குள்ள ஏறின மாதிரி சண்டை போடுவாங்க. he is never a great statesman. அவங்க ஒரு நல்ல அரசியலுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல பர்சன் கிடையாது. பிகாஸ் அவங்களால நிர்வாகம் பண்ற நிதானம் அவங்களுக்கு கிடையாது. இட்ஸ் நெவர் a great statesman nor a good businessman. வியாபாரம் பண்ற திறமையும் அவங்களுக்கு கிடையாது. பட் he may be a great preacher or an orator. நல்ல பேச்சாளரா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு ப்ரீச்சரா கூட இருப்பாங்க. the ray 6 man will be a poet of emotions. அவங்களுக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் இருக்கனால சூப்பர் போயட்ஸும் இந்த ரே 6 பர்சனா இருப்பாங்க. ஒண்ணு வந்து டெனிசன். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தீங்கன்னா டெனிசன்ஸ் உடைய போயட்ரி நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா அதுல நிறைய பேஷன் இருக்கும்ல. அவர் வந்து ரே 6 குவாலிட்டி உரியவரா இருக்கிறாரு. அண்ட் த ரைட்டர் ஆஃப் ரிலிஜியஸ் புக்ஸ், நிறைய ஆன்மீக புத்தகங்கள் எழுதினவங்களும் ரே 6 பர்சனா இருந்திருக்காங்க. either in poetry or in prose. he is devoted to beauty and color and all things lovely. எது அழகா இருக்குதோ, எது அற்புதமா அவங்களுக்கு கவர்ச்சியா இருக்குதோ அதுல அவங்க வந்து கவனம் வச்சிருக்காங்க. but his productive skill is not great unless under the influence of a artistic ray. அவங்க வந்து தயாரிப்பாளர்களா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அவங்களால ஒரு விஷயத்த வரைய முடியாது, அவங்களால ஒரு கலைநயத்தோட செயல்படுறதும் அவங்க ரேகுடைய குவாலிட்டி கிடையாது, 6th ரே குவாலிட்டி கிடையாது. பட் அவங்க வந்து ஒருவேளை சப்சிடரி ரே 4வது ரே 7வது ரே அவங்க கூட சேர்ந்துச்சுன்னா மேபி அவங்க நல்ல ஆர்டிஸ்டாவும் செயல்படலாம். his music will always be of melodious order and he will often be the composer of. அவங்க வந்து ஒரு கம்போசராகவும் இருப்பாங்க. ஒரு சேக்ரட் மியூசிக், அதாவது இந்த டிவோஷனல் மியூசிக்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த மியூசிக் எல்லாம் அவங்க செயல்படுத்துற ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க. the method of healing of this ray would be by faith and prayer. இப்ப இந்த சில மதங்கள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணி குணமளிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹீலரா இவங்க நல்லா செயல்படுவாங்க. நல்லா ப்ரே பண்ணி டிவோஷனல் எனர்ஜி டிவைன் எனர்ஜியை கொண்டு வரதுக்கான ஆற்றல் இருக்கனால ஃபேத் ஹீலர்ஸாகவும் ப்ரேயர் பண்ணி ஹீல் பண்ற ஒரு அற்புதமான கருவியாகவும் அவங்க இருப்பாங்க. the ray of approach of the path would be by prayer, meditation, aiming to union with God. அவங்க ப்ரேயர் மூலமா மெடிடேஷன் மூலமா காடோட இணையறதுக்கு ட்ரை பண்றாங்க. the 6th ray of devotion embodies the principle of recognition, which means the capacity to see the ideal reality lying behind the form. அவங்க வெளி தோற்றத்தை பார்க்க மாட்டாங்க, உள்ள இருக்கிற ஒரு ஐடியாலஜி அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்க ஒன் பாயிண்டட் அப்ளிகேஷன் ஆஃப் டிசைர் அண்ட் இன்டெலெக்ட் இருக்கும். பியூர் ரிலிஜன், அன்டிஃபைன்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபோக்கஸ் இருக்கும். இந்த ரே குவாலிட்டி வந்து he thinks almost entirely in terms of quality. அவங்களுக்கு வந்து குவாலிட்டி முக்கியம், அவங்களுடைய பிரின்சிபல்ஸ் முக்கியம், அவங்களுடைய கொள்கைகள் முக்கியம், ஐடியாலஜிஸ் முக்கியம். இதுல வந்து அவங்க நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. In the same connection, among the lower aspects of ray 6 are to be found all forms of dogmatic, autocratic religions as expressed by the organized and orthodox churches. அப்ப ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ்ல இந்த ரே பர்சன் இருப்பாங்க. all formulating theologies are the lower expressions of the higher spiritual truths. நம்ம ஆன்மீகத்துல இருக்கிற ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. மதம் வந்து ஆன்மீகத்தோடைய கீழ்மையான வெளிப்பாடு தான். மதத்துல இருக்க சொல்ற கருத்துக்களை நீங்க எடுத்துக்கலாம், ஆனா இதை நீங்க ஆன்மீகமாக நீங்க ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எல்லா மதங்கள்லயும் நல்ல கருத்துக்கள் சொல்றாங்க, ஆனா சில பேருக்கு அந்த கீழ்மையான கருத்துக்கள் பிடிச்சிருக்கும். அப்ப வந்து சொல்லுவாங்கன்னா இவங்க என்னுடைய மதத்துல சொல்லப்பட்ட கருத்து தான் உண்மை அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க. இந்த ரே பர்சன் சம்டைம் டிவோஷனலா ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த மேன்மையான ஆன்மீகத்துக்கு போகாம அவங்க மதவாதிகளாவும் சம்டைம்ஸ் ஸ்டக் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சர்ச் ஹிஸ்டரியில வந்து ஹேட்டர்ஸ், பிகட்டரி இருக்கும். அதனால சம்டைம்ஸ் அவங்க தவறுகளும் செய்வாங்க. அவுட்டர் ஐ, இன்னர் ஐ இருக்கும், செப்பரேட்டா நிற்பாங்க, தனியா நிக்கிற மாதிரி இருக்கும். The 6th ray devotee is far from abstract and mystical in his work. அவங்க வந்து அப்டிராக்டா இல்ல, ஆனா மிஸ்டிக்கல், கொஞ்சம் கியூரா இருப்பாங்க. அண்ட் தாட், அவங்களுடைய சிந்தனைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த சிந்தனைகள் and seldom have any real understanding of the right relation between forms and energy. அவங்களுக்கு வந்து உருவத்துக்கும் எனர்ஜிக்கு இருக்கிற கனெக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு ஈஸியா புரியாது. He thinks almost entirely in terms of quality and pays little attention to the material side of life. அவங்க வந்து குவாலிட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெட்டீரியல், அதாவது பணம் சேர்க்கறது, அந்த மெட்டீரியல் லைஃப்க்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. True significance of substance as it produces phenomena. He is apt
டு ரிகார்ட் மேட்டர் அஸ் ஈவில். இன்ஃபேக்ட் அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதே வந்து பாவம்னு நினைப்பாங்க. அவங்க வந்து மேட்டரை ஈல்டு பண்றது ஈவில்னு நினைப்பாங்க. இன் நேச்சர் அண்ட் ஃபார்ம் ஆஸ் அ லிமிடேஷன். அவங்க வந்து ஃபார்ம்ஸ் வந்து ஒரு லிமிடேஷன் நினைப்பாங்க. அண்ட் ஒன்லி லேஸ் த எம்பசிஸ் அப்பான் சோல் கான்ஷியஸ்னஸ் அண்ட் ட்ரூ இம்பார்ட்டன்ஸ். எது உண்மையோ அதுல கவனம் வைக்கிற ஒரு நபராகவும் இருக்காங்க. ஒன் ஆஃப் த ஆப்ட் one is apt to recognize with ease the sixth ray. Sixth ray நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடனா working through Mars. இது வந்து எப்படின்னா, it is religious devotion, fanatism, higher courage of idealism, அதே மாதிரி spiritual emphasis இருக்கிறது upon individuals. ஒரு தனிப்பட்ட நபர் இல்ல ஒரு குரு, ஒரு இயக்கம், ஒரு மார்க்கம், அதுல போய் இணைஞ்சிட்டு அதுக்காக அவங்க உயிரையும் கொடுக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. His worth and problems of conflict of death, all those characteristics are familiar to us in the presentation of theologies. சில கருத்துக்களை நம்ம பார்க்கும்போது ஆமா இந்த குணங்கள்லாம் இருக்குதுங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். Put number 6 ray person in position of influence. அவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷனோ ஒரு பதவியோ கிடைச்சிச்சுன்னா they know not how to cooperate and are frequently points of dislike. அவங்க வந்து ரொம்ப அன்பாப்புலரா சீக்கிரம் ஆயிடுவாங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எப்படி எல்லாத்துக்கும் லைட்சியமா நடந்துக்கணும்னு தெரியாது. கொள்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு முன்னாடி சொல்ற குணம் இருக்கிறதுனால அவங்க வந்து அன்பாப்புலர் பர்சனாலிட்டியாக அவங்க செயல்படுவாங்க. இது 6th ரே குணம். லாஸ்ட் ரே வந்துட்டோம், இந்த 7th ரே குவாலிட்டி. 7th ரே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து the 7th ray quality வந்து it is a replica of the 1st ray. First ray வந்து நம்ம will ray or focus இருக்கிற ரே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ரென்த் குரிய ரேன்னு பார்த்தோம். 7th ray வந்து ஒரு ரெப்ளிகா. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ், ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ்ல தான் செயல்படும். நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும், ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், ஒரு ப்ரொசீஜர் இப்படிதான் செய்யணும்னு சொல்லி அவங்களே ஒரு கொள்கை வச்சுப்பாங்க, ஒரு ஷெட்யூல் வச்சுப்பாங்க. திங்கக்கிழமை இதான் செய்யணும், செவ்வாய்க்கிழமை இதான் செய்யணும், மாத்தினா செய்ய மாட்டாங்க. அவங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக் பர்சனாக செயல்படுவாங்க. ரே 7 இஸ் நோன் ஆஸ் த ரே ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஸ்ட்ரக்சரல் ரே அப்படின்னு சொல்லலாம். ஆர்கனைசேஷன் அண்ட் செர்மானஜிக்கல் மேஜிக். அவங்க வந்து செர்மானிஸ்ல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. இந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதுலலாம் அட்ஹர் ஆகி இருக்கிறவங்க இந்த ரே 7 பர்சன். இந்த ரே 7 பர்சன் லைக்ஸ் டு கிரியேட். அவங்க உருவாக்குவாங்க அண்ட் ஃபாலோ ஸ்ட்ரக்சர், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ். SOPs சூப்பரா கிரியேட் பண்ணி செயல்படுத்தக்கூடிய திறன் வந்து இந்த 7th ray பர்சனுக்கு இருக்கும். The word standardization means a set of definite forms that is repeated over and over again. அவங்க வந்து ஃப்ளூக்ல அடிக்கிறாள் கிடையாது. அவங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா எப்படி அடைஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னாவது நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சாங்க, என்னெல்லாம் சாப்பிட்டுட்டு போனாங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சிஸ்டம் ஆர்கனைஸ்டு பர்சனாக இருக்காங்க. வெரி சிஸ்டமேட்டிக் பர்சன். இந்த ரேயோட ஸ்ட்ரென்த் என்ன? ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு வந்து பலம் இருக்கும், பர்சிவியரன்ஸ் இருக்கும், விடாது முயற்சி பண்ற திறன், கரேஜ், தைரியம் இருக்கும். அதே சமயத்துல கர்டிசி இருக்கும், ரொம்ப கர்டியஸா எல்லாத்தையும் அவங்க கேட்டு செய்யற ஒரு குணம் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கேர் இன் டீடைல்ஸ், ஒவ்வொரு நுணுக்கங்கள்லயும் முக்கியத்துவம் கொடுக்கிற குணம். செல்ஃப் ரிலையன்ஸ், தன்னுடைய ஸ்ட்ரென்த்ல மட்டுமே அவங்க ரிலை பண்ணி இருப்பாங்க. அவங்களுடைய பலகீனம் என்ன? அவங்க வந்து ஃபார்மலா இருக்கிற ஒரு குணம் இருக்கும். சம்டைம்ஸ் ப்ரைட் இருக்கும், நேரோனஸ் இருக்கும், சூப்பர்ஃபிஷியல் ஜட்ஜ்மெண்ட். அவங்க மனசு வந்து பார்த்த உடனே ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, சூப்பர்ஃபிஷியல் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். செல்ஃப் ஒப்பீனியன்ஸ் வச்சுப்பாங்க, அவங்களே நினைச்சுப்பாங்க இது இப்படித்தான் இருக்கும், அது அப்படித்தான் இருக்கும், அது கரெக்டா தப்பான்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ தே ஹேவ் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஓவர் இன்டெல்ஜ் ஆவாங்க, என்ன வேலை கொடுத்தாலும் அதுல அதிகமான ஈடுபடுற திறனும் அவங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் அ ceremonial ray, the ray which makes man delight in all things done decently and in order. இந்த ரே வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு ரே. எதனாலனா எல்லாத்தையும் டிலைட்ஃபுல்லா சந்தோஷப்படுத்தி, ஒரு ஆர்டர் படுத்தி, ஒரு முறைப்படுத்தி, அவங்க கூட இருந்தாலே நம்மளும் அது மாதிரி ஆர்கனைஸ்ட் ஆயிடும். முறைப்படுத்துற ரே. அண்ட் அக்கார்டிங் டு ரூல் அண்ட் பிரசிடென்ஸ், இட் இஸ் அ ரே ஆஃப் ஹை பிரீஸ்ட் அண்ட் அ கோர்ட் சேம்பரியன். இது வந்து ஒரு மத குருவா இருக்கக்கூடிய ஒரு ரே. அதே மாதிரி ஒரு கோர்ட்ல வந்து சாம்பரியனா இருக்கிற ஒரு ரே. சோல்ஜரா இருந்தாங்கன்னா அவங்க பார்ன் ஜீனியஸ் அண்ட் ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. ஐடியல் கிரேட், அவங்க வந்து நல்ல ஐடியலிசமா இருப்பாங்க. who will dress and feed the troops. நல்ல அவங்களுடைய அட்டையர், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்க அந்த குரூப் அவங்க பாத்துக்கிறது எல்லாமே பெஸ்ட் பாசிபிள் வே. அவங்களால முடிஞ்ச பெஸ்ட் அவங்க கொடுப்பாங்க என்ன செஞ்சாலும். இட் இஸ் அ ரே ஆஃப் பர்ஃபெக்ட். இந்த ரே இருக்கிறவங்க வந்து நர்ஸ் ஃபார் த டக். அவங்க வந்து எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்குற ஒரு ரேயாவும் இருப்பாங்க.
கேர்ஃபுல் இன் த ஸ்மாலஸ்ட் டீடைல்ஸ். ஒவ்வொரு நுணுக்கங்களையும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பர்சன். த்ரோ சம்டைம்ஸ் டூ மச் இன்க்ளைன்ட் டு டிஸ்ரிகார்ட் த பேஷண்ட் idiocracies and to try to grind them into iron mill of routine. அவங்க வந்து சம்டைம்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா போரிங் ஆயிடும். எதனாலன்னா அந்த ரொட்டீன்லயே ஸ்டக் ஆன் ஆயிடுவாங்க. இதுதான் அன்னைக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னு சொல்லி நிறைய சட்டத்திட்டங்கள் போடுறதுனால சம்டைம்ஸ் வந்து அவங்க ஐடியாலஜிஸ்லயே ரொம்ப ஸ்டக் ஆன மாதிரி இருக்காங்க. The ray of form, the perfect sculptor, அவங்க ஒரு நல்ல ஸ்கல்ப்டிங் பண்ணக்கூடிய ஆளு, who sees and produces ideals, beauty, design, beautiful forms and patterns of all sorts. But such a man would not be successful as a painter. ஆனா ஒரு பெயிண்டர் அவங்க சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டாங்க unless his influence வந்து fourth ray இருந்தாதான் அவங்க வந்து அந்த கலை நயத்தோட அவங்க இருக்க முடியும். The combination of the fourth with seventh would make the highest type of artist. நாலாவது ரே குவாலிட்டியும் ஏழாவது ரே குவாலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க ஒரு நல்ல ஆர்டிஸ்டா செயல்படுவாங்க. ஏன்னா ஃபார்ம்லயும் கவனம் வச்சுப்பாங்க, கலர்ஸ் கலரிங் சென்ஸும் அவங்களுக்கு இருக்கும். அப்ப அது பியூட்டிஃபுல்லா வெளிப்படும். அந்த ஆர்ட் வந்து அவங்க சூப்பரா கொண்டு வர முடியும். லிட்டரரி ஒர்க், ஒருவேளை ஒரு எழுத்தாளரா இல்ல ஒரு படைப்பாளரா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா செவன்த் ரே மேன் would be remarkable. இந்த துறையில அவங்க சூப்பரா ஷைன் பண்ணுவாங்க. அன்பாலிஷ்ட் ஸ்டைல் such as a writer would think far more in a manner than the matter of his work. நிறைய சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது. பட் would always be fluent both as writing and his speech. அவங்க எழுத்துக்களும் சரி அவங்க பேச்சுக்களும் சரி ரொம்ப யதார்த்தமா அது செயல்படுத்தி அவங்க காமிக்க முடியும். The seventh ray man would often be a secretary. அவங்க ஒரு செக்ரட்டரியல் ஜாப் பாக்குறதுக்கு ரொம்ப சூட்டபிளா இருப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஆர்டர்லயா வச்சுப்பாங்க. He will delight in fixing ceremonies and observations. அவங்களால ஒரு விஷயத்த ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து செய்ய முடியும். In great possession and shows, ரொம்ப பிரமாதமா ஒரு ஷோ வந்து அவங்களால செயல்படுத்த முடியும். ஒரு ப்ரொசெஷன், ஒரு பெரிய கூட்டத்தை வந்து அவங்களால செயல்படுத்தி கொண்டு போக முடியும். அதையும் ஆர்டர்லியா கொண்டு போக முடியும். In reviewers of the troop and warships, ஒரு ட்ரூப்பையோ ஒரு வார்ஷிப்ல கூட அவங்களால அது யாருக்கு பின்னாடி யாரு வரணும், யாரு முன்னாடி போகணும், எப்படி போகணும் எல்லாத்தையும் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. The bad type of the ray 7 is superstition. இவங்களுடைய மோசமான ஒரு குணம் வந்து மூட நம்பிக்கையில் இருக்கிறது. Such a man will take deep interest in omens. இது கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க. ட்ரீம்ஸ்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலிஸ்டிக்காவும் இருப்பாங்க. The good type of the ray is absolute determined to do the right thing. இதுல ஒரு நல்ல குணம் இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஆர்கனைசேஷனுக்காக ரைட் திங்குக்காக அவங்க முன்னாடி கொண்டு போற ஒரு தன்மை இருக்கு. அப்ப இந்த ஆர்கனைசேஷன் ஒரு நிர்வாகம் பண்ணி ஒரு பிராணி கில்லிங் சென்டரை ஆர்கனைஸ் பண்றது, ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டா அதை கண்டினியூஸா திரும்பி 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 பண்ண வைக்கிறது, இதெல்லாம் கூட செவன்த் ரே குவாலிட்டிக்குள்ள வரும். இந்த செவன்த் ரே குவாலிட்டியோட குட் பாயிண்ட்ஸ் வந்து சக்சஸ் அவங்களால என்ன செய்ய முடியும், டூப்ளிகேட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ சோஷியல் சக்சஸ் வந்து அவங்க காமிப்பாங்க. ஹீலிங்ல வந்து இந்த செவன்த் ரே பர்சன் would rely on extreme exactness and carrying out orthodox treatment of disease. அவங்க எக்ஸாக்டடா இருப்பாங்க. Of him the practice of yoga would have no physical bad results. அவங்க வந்து யோகா பயிற்சிகள்லாம் அவங்க செய்யறதுக்கு ஓகேவா இருப்பாங்க. He will approach the path through observance of practices and of rituals. அவங்க ரிச்சுவல்ஸ்ல கவனம் வைக்கிறனால அவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் வேணும். அவங்க ஒரு ரிஹர்சல் வேணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் ப்ரீ ரிஹர்சல் வேணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் அந்த ஃபைனல்ஸ்ல அவங்க வந்து எக்ஸிபிட் பண்ணி காமிப்பாங்க. So they are very organized people. அப்ப லைஃப்ல வந்து will reveal glory to God. கடவுளுக்கும் அவங்க ரொம்ப glorify பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறவங்களா இருக்காங்க. It would be wise if students would ponder the significance of coming in the present ray, the commercial, the ceremonial law or magic, the ray that deals with the building forces of nature, that concerns itself with utilization of the form intelligently with the life aspect. அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்னு ஃபார்ம், இன்னொன்னு லைஃப் ஆஸ்பெக்ட். நம்ம கண்ணுக்கு தெரியுறது ஃபார்ம் தான், நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒரு எனர்ஜி கவுண்டர் பார்ட் இருக்கு. இதுதான் நம்ம லைஃப் ஆஸ்பெக்ட் சொல்றோம். ரெண்டுலயுமே நம்ம கவனம் வைக்கிறது முக்கியமானது. அப்ப அந்த செரமானிஸ் பண்ணி அந்த பிராக்டிசஸ் திரும்பி 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 ரிப்பீட் பண்ணி இதுல பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு இந்த செவன்த் ரே பர்சனால முடியும். செவன்த் ரே கேன் டூ தட் இன் a very excellently நல்ல வழியில அவங்க செய்ய முடியும். ஸோ எக்ஸ்க்ளூசிவா செய்ய முடியும். இந்த 4 லோவர் கிங்டம்ஸையும் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இந்த பீப்புள் வந்து கிரேட் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸை ரன் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபைனான்சஸ், காமர்ஸ் அவங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியும். பை ரிச்சுவல்ஸ் வில் கம் த டைம் விதின் த ஆக்சிடென்டல் ரேஸ். ரிச்சுவல்ஸ்ல வந்து கவனம் வைக்கிறாங்க. a large number of initiates, நிறைய ஆன்மீகத்துல போகணும்னு நினைக்கிறவங்க, those who have attained adaptation,
அப்ப மேலான நிலைகள் அடைஞ்சவங்க, புத்தாஸ் ஆனவங்க அந்த லாஸ்ட் சைக்கிள்ல வந்து அவங்க 7th ray பர்சனா தான் செயல்படுறாங்க. Such as Orientals and those in Hindu bodies. This cycle has been dominated by the 6th ray, which is passing out and the preceding in the preservation of equilibrium, and the time now comes when the period of attainment by occultism will be seen. இந்த காலகட்டத்துல இந்த டிவோஷன்ல இருந்து 6th ரேல இருந்து மக்கள் என்ன ஆகுறாங்க, occultic practice ஏத்துக்கிறாங்க. occultic practiceனா கண்ணால பார்க்க முடியாத சில எனர்ஜியை பத்தி அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எனர்ஜி அண்ட் ஃபார்மை சேர்ந்து அவங்க என்ன செய்யறாங்க, செயல்படுறாங்க. It is interesting to note that the Oriental type attains its objective through meditation. இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து தியானங்கள் வந்து அந்த காலத்துல இருந்து பண்ணாங்க. சைனா, இந்தியா இந்த மாதிரி நாடுகள்ல இதை செஞ்சுட்டே இருந்தாங்க. With the modicum of executive organizations and rituals, and the Occidental will achieve largely through the organization with lower mind producers. இதோட சேர்ந்து அவங்க மெடிடேஷன் பண்றதோட சேர்ந்து அவங்க மைண்ட் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களால ரிச்சுவல்ஸை வந்து அவங்களால வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி அவங்களால கொடுக்க முடியுதா, அந்த டைப் ஆஃப் மெடிடேஷன் by which intense business concentration might be considered an illumination. அப்ப மெடிடேஷன் பண்றது நல்லது, ஆனா அதை பிசினஸ்ல கொண்டு போய் நீங்க செலுத்தி உங்களால ஒரு இலுமினேஷன் கொண்டு வந்து உங்க பிசினஸ்க்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான இது கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நடைமுறைக்கும் இது உகந்ததாக இருக்கும். The one-pointed application of the mind by the Europeans or American businessman might be regarded as a type of meditation. அப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற அவங்க போக்கஸை வந்து அவங்க வியாபாரத்துல வைக்கிறது தப்பு கிடையாது, அதுவும் ஒரு தியானம் தான். ஆனா அந்த தியானம் வந்து ஆர்கனைஸ்டா எதை நோக்கி இருக்குது, பணம் சம்பாதிக்கிறத நோக்கி இருக்குது. In the purification of motives lying back on this application will come. அப்ப உங்க நோக்கத்தை வச்சுதான், நீங்க உங்க பர்பஸை வச்சுதான் நீங்க எந்த மாதிரி அப்ளிகேஷன் பண்றீங்கிறது உங்களுக்கு புரியப்படும். For the occultic is day of opportunity. அப்ப அந்த day of opportunity வந்து அவங்க கால் பண்றாங்க. Quality we call radiation. The higher and lower living of the ray 7 is the most active at its time. இந்த டைம்ல இந்த ரெண்டுமே வந்து சூப்பரா என்ன ஆகுது, ஐடியலிசமும் சரி அதோடைய நியூ ஏஜ் கான்செப்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதும் சரி இந்த டைம்ல வந்து சூப்பரா அது வந்து கோரிலேட் ஆகுது. அப்ப செரமோனியல் மேஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஆர்டர் இஸ் டு கிரவுண்ட் அண்ட் டு மேக் physically visible the results of bringing spirit and matter together. ஸ்பிரிட்டையும் மேட்டரையும் நம்ம ஒன்னா கொண்டு வரதுக்கான டைம்ல நம்ம இருக்கோம். Its function is to clothe spirit with matter, producing form. அப்ப ஸ்பிரிட்டை வந்து மேட்டரை வச்சு ட்ரெஸ் பண்ணி ஒரு ஃபார்மை உருவாக்குறது தான் இந்த டைம்ல இருக்கிற முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. The powers of magical age are many, and one of the reasons why ray 7 is now working its appearance is that owing to the rapid perfection and integration of human personalities. அப்ப human personalities integrate ஆகுது. The higher integration between souls and personality is today more possible and more easily accomplished than ever before. இந்த காலகட்டத்துல தான் இது மேக்ஸிமம் நம்ம அட்டைன்மெண்ட் வந்து இருக்கும். அதனாலதான் ஹீலிங் மொடாலிட்டி ஆர் எனர்ஜி கான்செப்ட்ஸ் அண்ட் எனர்ஜி ஹீலிங் வந்து ப்ரிடாமினண்டா இருக்குது. எத்ரிக் பாடியோட அவேர்னஸ் அதிகமா இருக்குது, which is responsive to இது வந்து நமக்கு இந்த 7th ரேயோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இந்த அவேர்னஸ் வந்து அதிகமா இருக்குது. The 7th ray is spoken as governing the mineral kingdom and also manifesting through the mediumship that significant soul characteristics and quality which we call radiation. அப்ப இந்த 7th ray person என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய எனர்ஜி அவங்க ரேடியேட் பண்ற ஒரு குணமுள்ள ஒரு பர்சனாவும் இருப்பாங்க. இது வந்து மினரல் கிங்டம் உடைய predominant ray வந்து இந்த 7th ray quality சொல்றாங்க. That word effectively describes the result of soul's stimulation upon and within every form. The life of the soul eventually radiates beyond the form, and this radiation produces definite and calculated effects. Of course, ஒரு சோலுடைய லைட் ரேடியேட் ஆகும்போது அதால கால்குலேட்டட் ரிசல்ட்ஸ் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். அப்ப அந்த 7th ray பர்சனால இதை வந்து எக்ஸிபிரேட் பண்ண முடியும். செரமோனியல் மேஜிக் உடைய ரே இவங்க கியூரியஸ் குவாலிட்டியில வந்து கவனம் வைக்கிறாங்க. அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குது. அவங்க வந்து பியூர் பிளெண்ட் பிட்வீன் வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட், அதாவது அந்த எனர்ஜி கான்செப்ட்ஸையும் ஃபார்ம்ஸையும் என்ன செய்யறாங்க இணைக்கிற ஒரு அற்புதமான ரேயா இருக்காங்க. This work goes on in the etheric level இருந்து இது ஆரம்பிச்சு physical energies அவங்க physicalize பண்ண ஒரு குணமாவும் இருக்கு. The lords will take on a glory and the builders will rejoice together. அப்ப இது வந்து செயல்படுத்துறது நடைமுறைப்படுத்துறது சாத்தியமாகுது. இது 7th ray quality சொல்றாங்க.
சோ 7th ரேயுடைய குணங்கள் வந்து இது அப்படிங்கறத நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க. எஸ், நமக்குள்ள வந்து ஒரு ரே குவாலிட்டியை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். நமக்குள்ள வேற ரே உடைய குவாலிட்டியும் இருக்கும். வேற சில ரேஸ் உடைய குவாலிட்டியும் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும்.